வணக்கத்துக்குரிய ஆணையாளர் எந்த எந்த இடத்துல சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஎம்சி மூலமாக விசாரிச்சுக்கோம். நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்கிட்ட ஆதாரமே இருக்கு சார். அதில் தரமற்ற முறையில் இது பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் அந்த எந்த இடம் எந்த ரூட்டு நீங்கள் குறிப்பிட்டு கொடுத்தீங்கன்னா அதை தர நம்ம செக் பண்ணிடுவோம். அதான் சார் கொக்கரகுளம் வந்து ரிட்டனாக ஒரு மனுவாக கொடுத்தீங்கன்னா நான் வந்து பிஎம்சி வழியாக இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அது எந்த மாதிரியான இருக்குன்னு செக் பண்ணுறேன். ரொம்ப தரமற்ற முறையில் வச்சிருக்காங்க. நான் ஆதாரமே கையில் வச்சிருக்கேன். இது ஒரு மனுவாக கொடுத்து தான் சொல்கிறேன். மனுவாக தான் கொடுக்கணும். சரி ஓகே சார். அந்த என் 30வது வார்டு என் வார்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்மார்ட் சிட்டி இந்த பைப் அமைச்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. சாலை பணிகள் பூராமே சாலைகள் அவ்வளவுமே உடைஞ்சு கிடக்கு. அதை வந்து சரி செய்து தரணும். நிறைய பேர் வயசானவங்களாம் விழுந்துருந்தாங்க. நாங்களே ஆம்புலன்ஸில் இறங்கி விட்டுருக்கோம். அந்த நிலைமை கிடக்குது. என் வார்டில் யாருக்கும் இது வரைக்கும் ரோடே போடலை. தார் சாலை மட்டும் அமைச்சு தந்தாங்களே தவிர சிமெண்ட் ரோடு எனக்கு அமைக்கவே இல்லை. என் வார்டு ஃபுல்லாக அவ்வளோ பேருமே உடஞ்சி கிடக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க போக முடியல, ஆட்டோ போக முடியல, கார் வண்டி எதுவுமே போக முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில கிடக்குது. நானும் ஒயாம மனுவாகவும் கொடுத்துட்டேன். சொல்லிடுறோம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். மனுவாகவும் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. என் வார்டில் எதுவுமே வேலையுமே நடக்கலை. எல்லாரும் கேட்குறாங்க அண்ணா வார்டுங்கிறத புறக்கணிக்கிறாங்களா அவங்க வார்டுன்னு கேட்குறாங்க. பதில் வேணும் சார். ஆண்டித்துறையில் வந்து இப்போ ஏற்கனவே போட்டுருக்க அப்படினோட சேர்த்து போடுறோம். 30 போட்டுருவாங்க. மிச்சம் இந்த பாட்டியில் குறுக்கு திரும்ப இருக்கு. இது கொக்கரோட உங்களுக்கு யூனியன் லைன் வேலை போல புரிஞ்சுப்பட தான் போட முடியும். பாட்டில் அந்த பொங்கலைசெல்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணி அதை நாளைக்கு பார்த்து குறிச்சி மேலே போனாலும் எங்கேயுமே எனக்கு ரோடு இல்லை சார். இதே இது 44 ரோடு போட்டாங்க, 45 போட்டுட்டாங்க. 2 பக்கம் போட்டதுனால என் ஆடு மக்கள் வந்து 45 சிமெண்ட் போடுறாங்க. அது என்ன 2-3 நாள்ல முடிஞ்சிடும். கனெக்டிவா அந்த பாட்டித்துறை தெருவு 45 ஃபுல்லாவே சிமெண்ட் ரோடு போட்டதுனால நம்ம வார்டு மட்டும் எதுக்கு வரல சேர்த்து போட்டுருவாங்க. சொல்லுங்க, அதை நீங்க கொடுத்துட்டீங்க பண்ணுவோம். அதை இந்த வாரம் மட்டும் செட் பண்ணி அதை சேர்த்து சரி. எல்லா வார்டுமே எனக்கு ரோடு வரணும் சார். கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக போடுவோம். மாதிரி இந்த நீர்மூலம் அமைக்க சொல்லி நீர்மூலம் எடுக்கிறதுக்காண்டி எல்லா ஜாதி மக்களும் நீர்மூலம் எடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு டேங்க் பைப்பு அது லைன் கேட்டு எல்லாமே எனக்கு சொல்லிடுங்க. சேர்மண்டி பஸ்ல லெட்டர் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள ஓர் போட ஆரம்பிச்சிடும். நானும் ஆணையாளர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து அது இது சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் சொல்ல சொன்னீங்க. இன்னை வரைக்கும் எனக்கு அந்த வேலை நடக்கலை. குறிச்சி ராசாத்தி காலனியில வந்து அந்த சாக்கடை வந்து ரொம்ப மோசமான ரொம்ப 4 வார்டு தண்ணி என் வார்டில் தான் வரும். வார்டு வந்து அந்த பாளையம் கால்வாயில போய் சேரும். அது வந்து பெரிய ஓடையாவே கெட்டவே இல்லை. 4 வார்டு தண்ணி வரதுனால இப்போ மழை நேரம் வரதுனால நானும் வந்து 2 வருஷமா நான் உங்கள்கிட்ட இதை மனுவாகவும் கொடுத்துருக்கேன். சொல்லிட்டு இருக்கேன், மாவட்டத்தில் பேசிட்டு இருக்கேன். அது எந்த வித வேலையுமே எனக்கு நடக்கவே இல்லை. அது ஓடையா எனக்கு கெட்டி தரணும், பெரிய ஓடையா. அதையும் நான் ஓயாமல் சொல்லியிருக்கிறேன். அந்த ஓடை வந்து எனக்கு கெட்டி தராம மக்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு மழை பெஞ்ச உடனே சாக்கடை ஃபுல்லாகவே வீட்டு வாசல் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. மக்கள் வீட்டுக்குள்ளே போக முடியல. இது என்ன இப்படி இவ்வளோ தூரம் சொல்லுவோம் செய்யவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் எல்லாரும். அந்த நிலைமைக்கு இருக்கு. அதனால நீங்கள் அதை உடனடியாக எனக்கு சரி பண்ணி தரணும். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். வார்டுல வந்து ரோடு வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு ரோடு போடுறது அப்படியே ரோடு வேலை சாக்கடை அல்லதுக்கு வரவே மாட்டாங்க. நான் 2வது வார்டில் அடுத்தாப்புல லைட்டு அழகிரி இங்கே மங்களாபுரம் எந்த பகுதியுமே லைட் ஏரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆவாதிச்சு போதாங்க மக்கள். ரோடு ஒரு சிக்கன போடுதாங்க. ஆளுக்கு போகிறோம் பைக்கை போய் கீழே விடுதாங்க. சத்துணவு பள்ளிக்கூடம் வேணும். 2வது வார்டில் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரேஷன் கடையும் எனக்கு கேட்டுதாங்க. எல்லா வழியும் இருக்கு. இங்கே 2வது வார்டு 1வது வார்டில் வந்து தான் வாங்கிட்டாங்க ஜாமான். நீங்கள் எனக்கு எப்படியா ஏற்பாடு பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. மாவட்டத்திற்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்துக்குரிய